சரி, கரெக்டா 20-25 மினிட்ஸ் ஒகேப்ஸ் படிக்க போறோம். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு போகும்போது இந்த ஒகேப்ஸ் ஃபுல்லா ஹாஸ்டல்ல நின்று கேள்வி கேட்பாங்க. அதாவது இந்த 3 செட்டு படிச்சீங்களே இப்போ, அதையும் சேர்த்து அது பிளஸ் இது சேர்த்து வச்சு கேட்பான். ஒகேப் படிக்கிறதுக்கு ஈஸியான வழி எல்லாரும் சேர்ந்து படிக்கிறது தான். நம்பர் 1. நம்பர் 2, கிளாஸை நாங்கள் ரிவைஸ் பண்ணிடுவோம், ஞாபகம் இருக்கும். நம்பர் 3, கிளாஸ்லேயே டெஸ்ட் போட்டுருவோம். தயவு செஞ்சு எதுவும் எழுதாதீங்க, பிடிஎஃப் வச்சுக்கிடுங்க. எழுதணும்னு தோணுச்சுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு எழுதிக்கிடுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்மேட் கொடுத்து ஒரு பிக்சர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா சாதாரண பிக்சர் கிடையாது. ஏ ஜெனரேட்டட் பிக்சர். ஆக்சுவலா இது ஏல போட்டு இப்படி இந்த மாதிரி இந்த பையன் வந்துட்டு என்ன பண்றான், இரிட்டேட் பண்றான். சரியா, டீச்சரை தான் இரிட்டேட் பண்றதுக்கு ஈஸியா பிக்சர் கிடைக்கும், அதனால தூக்கி வச்சிருக்கான். ஸோ ஒகேப்ஸ் படிக்கிறது ஞாபகம் இருக்கும். 500 ஒகேப்ஸ் படிச்சீங்கன்னாலும் ஞாபகம் இருக்கணும், அதுதான் முக்கியம். புக்கு இல்லை அப்படின்னா வாங்கிக்கிடுங்க, நான் நோட்ஸ் எடுத்துக்கிடுவேன்னா எடுத்துக்கிடுங்க. ஆனா எனக்கு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லணும், அதுதான் மேட்டர், வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி 21 ஸ்டார்ட் பண்றோமா, 25 முடிச்ச உடனே இதுக்கு டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட். இது பாத்தீங்கன்னா யாருமே நம்ம படிக்கல, அப்படிதானே? பழைய பேட்ச் படிக்கல இல்ல, ரைட். படிச்ச வார்த்தைகள் இருக்கும், பட் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பிராக்ஷியஸ். பிராக்ஷியஸ், பிராக்ட்னா என்னன்னு படிச்சிருக்கோங்க? பிராக்ட், பிராக்ஷன் ஒரு வார்த்தை இருக்கா? பிராக்ட், பிராக்ஷன். பிராக்ஷன்னா என்னதுன்னா பார்ட். ஒரு விஷயம் ஈஸியா உடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் எப்படி சொல்லுவோம்னா ஃப்ரெஜைல். ஈஸியா பாட்டா போயிரும், ஃப்ரெஜைல். அடுத்தது ஃபீபிள், ஃப்ரெயில், எல்லாமே வீக்கா இருக்குன்னு. ஈஸியா என்ன ஆயிரும்னா உடைஞ்சிரும், பாட்டா போயிரும். ஃப்ரெஜைல், ஃபீபிள், ஃப்ரெயில். இது எது கூட வச்சு படிக்கிறோம்? பிராக்டிஸ். பிராக்டியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரிட்டபிள் அண்ட் குவாரல்ஸ். பிராக்டினா என்னது? பாட்டா உடையிறது தானே. அது ஏன் இங்க வருது? உடையிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? பிராக்டினா உடையிறது தானுங்க, பாட்டா உடையிறது தானே. பிராக்டியஸ் அப்படின்னு தான் வருது. இரிட்டபிள் அண்ட் குவாரல்சம் வருது. உடையிறதுக்கும் இரிட்டபிள் அண்ட் குவாரல்சமுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, சண்டை போட்டே இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? உடஞ்சிரும். ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிரும், ஒரு ஃபேமிலி பிரேக் ஆயிரும். கரெக்டா? பிராக்டியஸ்னா என்ன அர்த்தம்னா எப்படி இருக்காங்க? இரிட்டபிள் அண்ட் குவாரல்ஸ். ஸோ சண்டை போடுறாங்க, இரிட்டேட் பண்றாங்க, என்ன ஆயிடுது? டோட்டல் ஃபேமிலியோ அந்த டோட்டல் குரூப்போ என்ன ஆயிடுது? உடஞ்சிரு. சரியா? பிக்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பையன் என்ன பண்ண போறான்? இரிட்டேட் பண்ண போ. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்குது? டெஸ்டி. ரைட். என்னை சோதிக்காதீங்கடா அப்படின்னு சொல்ற. டெஸ்ட்னா சோதனை. கரெக்டா? என்னை சோதிக்காதீங்கடா அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க, எரிச்சல் ஆகாதீங்க. என்ன கொஞ்ச நாள்ல சொல்லுவேன், நானே சொல்லுவேன். சரியா? இரிட்டேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்டி. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வார்த்தை பெட்யூலன்ட். பெட்யூலன்ட்னா என்ன சொல்லி கொடுத்தது? பெட்யூலன்ஸ். பெட்யூலன்ஸ் சரி, என்ன நிமிஷம் போட்டிருக்காங்க, ஏதோ இரிட்டேட் பண்ற மீனிங் தான். சரியா? பெட்யூலன்ஸ்ங்கிறது யாருக்கு சொல்லுவாங்கன்னா, சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தை என்ன சொன்னாலும் கேட்காது. சில சிச்சுவேஷன்ல, சில சூழ்நிலையில இந்த குழந்தைங்களை என்ன பண்ணாதுன்னா நம்ம சொல்றத கேட்காது, என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? நம்மள இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னா பெட்யூலன்ஸ். நான் நினைச்சதுதான் நடக்கணும், நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இரிட்டேட் பண்றது சைல்டிஷ் பிஹேவியர். அதுதான் இந்த வார்த்தை இரிட்டேட் பண்றது தாங்க. ஆனா எப்படி பிஹேவ் பண்ணி இரிட்டேட் பண்றது? சைல்டிஷ் பிஹேவியரை இரிட்டேட். நெக்ஸ்ட் வேர்ட் பீவிஷ். இது வந்துட்டு இவங்க ஆட்டிடியூடே இப்படிதான். ஆட்டிடியூட். சில பேர் வந்துட்டு சில நேரம் சண்டை போடுற மாதிரி பேசுவாங்க, சில நேரம் நார்மலா பேசுவாங்க. சில பேர் எப்படின்னா எப்பவுமே எப்படிதான் பேசுவான்? சண்டை போடுற மாதிரி தான் பேசுவான். அதுதான் எந்த ஆட்டிடியூட் சொல்லுவோம்? பீவிஷ் ஆட்டிடியூட். நெக்ஸ்ட் வார்த்தை irascible. ரைட். தேடுங்க.
irascible. இது ஈஸியா ஆங்கர் ஆகுது. சரியா? irascible அப்படின்னா ஈஸியா கோபப்படுற ஒரு பிஹேவியர். சரியா? இது வந்துட்டு கோபப்படுத்துறதா கோபப்படுறதா? கோபப்படுறது. ஈஸிலி ஆங்கர்ட் பிஹேவியர். ஈஸிலி ஆங்கர்ட் பிஹேவியர் இல்ல, ஈஸிலி ஆங்கர்ட் ஆட்டிடியூட். ஈஸியா கோபமாயிருவாங்க, அதான் irascible. நெக்ஸ்ட் வார்த்தை cantankerous. தெரியும் நினைக்கிறேன். சண்டை போடுறதுக்கு தயாரா cantankerous. எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு வார்த்தை belligerent. ரூட் வேர்ட்ஸ்ல வரும் belligerent. ரைட், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் practice. practice என்னது அப்படின்னா frail, feeble, fragile எல்லாமே என்னது வீக்னு படிச்சோம். டெஸ்டி இரிட்டேட் பண்றது, சோதிக்கிறாங்கன்னு சொன்னேன். petulant childish behavior. peevish behaviorனா ஆட்டிடியூடே மோசமா இருக்கிறது. இது easily angered. எந்த வார்த்தை? irascible. அடுத்தது cantankerous and belligerent. நெக்ஸ்ட் antonyms. antonyms என்னது? அமைதியா இருக்கிறது. சரியா? placid. and நெக்ஸ்ட் வார்த்தை என்னது? docile. docile என்னது? docile என்ன சொன்னாலும் கேட்பாங்க, சண்டைக்கு வரமாட்டாங்க. சண்டை போடுறதுதான் மேல இருக்கிற வார்த்தை. docile அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒபீடியன்ட். இதுதான் docile. சரியா? placid அப்படின்னா காமர். serene அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. serene. serene இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆளை பத்தி சொல்ல மாட்டாங்க, ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. இது ஒரு ஆளுக்கு சொல்லுவாங்க. பிளாசிடா இவர் இருப்பாரு அப்படின்னா இவர் எப்படி இருப்பாரு? காமர். செரின்னு சொல்றாங்கன்னா ஆள் சொல்ல மாட்டாங்க, என்விரான். பீச்சுக்கு எல்லாம் போனீங்கன்னா செரீனா இருக்கும். அது இந்த செரிங்கிற வார்த்தை. ரைட், இதை முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட் வார்த்தை ஃப்ரூகல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பேரிங் ஆர் எக்கனாமிக்கல் வித் ரிகார்ட் டு மணி ஆர் ஃபுட். என்ன அர்த்தம்னா கஞ்சன். அதுதான் இந்த வார்த்தைன்னா ஃப்ரூகல். ஃபர்ஸ்ட் வார்த்தை முடிச்சிட்டோம். செகண்ட் வார்த்தை இஸ் ஃப்ரூகல். கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும். ரைட், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கஞ்சத்தனமா இருக்கிறது. இந்த வார்த்தை வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். எக்கனாமிக்கல். எக்கனாமிக் வேற, எக்கனாமிக்கல் வேற. எக்கனாமிக்கல் அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க? காசு செலவு பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்கு? ப்ரூடென்ட். இங்க ப்ரூடென்ட் இருந்துச்சுன்னா இங்கிட்ட என்ன இருக்கும்? இம்ப்ரூவ்ட். ஆக்சுவலா ப்ரூடென்ட் என்ன அர்த்தம்னா வயசா இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? காசை செலவு பண்ண மாட்டாங்க, தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்க. அது ப்ரூடென்ட். அடுத்த வார்த்தை சிக்கனம்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை த்ரிஃப்டி. சிக்கனமா இருக்கிறது. சிக்கனம்ங்கிறது கஞ்சத்தனமா இல்ல, சிக்கனம்ங்கிறது பாசிட்டிவ் வார்த்தை, கஞ்சத்தனம்ங்கிறது தான் நெகட்டிவ் வார்த்தை. அப்படிதானே? த்ரிஃப்டி அப்படிங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டா பாசிட்டிவ் வார்த்தை. சரியா? ரைட். கஞ்சனுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், பழைய வச்சு ஞாபகம் இருக்கா? சரி, இந்த வார்த்தை தேடுங்க. அதான் தேடுங்க. மைசர். எண்ணி பிஞ்சரா? இதுதான் காமனான வார்த்தை. என்னன்னு வருது? காசு இவன் நிறைய வச்சிருப்பான், ஆனா செலவு பண்ண மாட்டான். அதான் கஞ்சன். யா, மைசர் அப்படிங்கிற வார்த்தை. இது ஒரு நெகட்டிவ் வார்த்தை. ஆப்போசிட் ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். சரியா? ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். இங்க என்ன இருக்கு? த்ரிஃப்டி. இது வேற அது வேற, ஆப்போசிட்ஸ். ஸ்பெண்ட் த்ரிஃப்ட்னா எப்படி செலவழிக்காரு? அதிகமா, தேவைக்கு அதிகமா. எக்ஸ்ட்ராவகன்ட் அப்படின்னாலும் அதிகமா. லாவிஷ்னா ரொம்ப ரிச்சா வாழணும்னு நினைக்கிறாரு. லாவிஷ் லைஃப் ஸ்டைல்பாங்க. அப்படின்னா எப்படி வாழ்றாரு?
ரிச்சா வாழ்ற. ரைட். ஓகே. இம்ப்ரூடென்ட் தெரியும். இம்ப்ரூடென்ட்னா அன்வைஸ். யா, வார்த்தை தேடுங்கம்மா. ப்ராடிகல். சரி, புது பேச்சு தோடட்டும், தேடட்டும். ப்ராடிகல். ப்ராடிஜி வேற, ப்ராடிகல் வேற. ப்ராடிகல் அப்படின்னு இப்பதான் பழைய பேச்சுக்கு எல்லாம் மண்டைக்குள்ள போகும். ஏன்னா இது 3வது படிக்கும், அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப்ராடிகல் அப்பா காசை வச்சு வீணா செலவழிக்கிறதுக்கு பேர் தான் இந்த வார்த்தைனா கரெக்டா ப்ராடிகல். சரியா? எக்ஸசிவா பயங்கரமா செலவழிப்பாங்க ப்ராடிகல். இதுல இருக்கிற எல்லாமே நெகட்டிவ் வார்த்தை. பயங்கரமா செலவழிக்காங்க அப்படின்ட்டு. சரி, சினோனிம்ஸ் ஃபர்ஸ்ட். ப்ரூகல் தானே நம்ம வார்த்தை. ப்ரூகல் அப்படின்னா என்னது? எக்கனாமிக்கல், ப்ரூடென்ட், த்ரிஃப்டி, மைசர். இதுல மைசர் மட்டும் என்னது? நெகட்டிவ் வார்த்தை. கீழே ஸ்பெண்ட், த்ரிஃப்ட், எக்ஸ்ட்ராவகன்ட், லாவிஷ், இம்ப்ரூடென்ட் அண்ட் ப்ராடிகல். ஒரே ஒரு தடவை. ஸ்பெண்ட், த்ரிஃப்ட், எக்ஸ்ட்ராவகன்ட், லாவிஷ், இம்ப்ரூடென்ட் அண்ட் ப்ராடிகல். ஃபர்ஸ்ட் வேர்ட். Fractious, irritable and quarrelsome படிச்சோம். Fractனா பார்ட். அதுலதான் fragile, feeble, frail, வீக்கா இருக்கிறது. அடுத்தது pesty, petulant, peevish, irascible, cantankerous and belligerent. நாய்ஸ் போட்டீங்களா? அடுத்தது antonyms. placid, docile, சரி. சரிங்கிறது காம் தான், ஆனா என்விரான். பிளாசிட்ங்கிறது காம் தான், ஆனா யாருக்குன்னா பர்சனுக்கு சொல்லும். முடிச்சிடலாம், விரட்டிடலாம். இப்போ அடுத்த வார்த்தை என்னது? ஜைப். ஜைப் நவுனாவும் வரும், வேர்பாவும். என்ன மீனிங் அப்படின்னா an insulting or mocking remark. என்ன அர்த்தம்னா ஒருத்தங்களை என்ன பண்றது? இன்சல்ட் பண்றது, இல்ல கிண்டல் அடி. சொந்தக்காரன் நம்மள்கிட்ட பேசும்போது தம்பி இன்னும் பாஸ் ஆகலையான்னு சிரிச்சுட்டே கேட்கறது தான் என்னதுதான்? அது என்னதுதான்? டைம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தை ரிடிக்யூல். ரிடினாலே சிரிக்கிறதுங்க. ரிடினாலே சிரிக்கிறது. ரிடிக்யூல்னா அவமானப்படுத்தி சிரிக்கிறது. அவமானப்படுத்தி சிரிக்கிறதா ரிடிக்யூல். இதே மாதிரி ஒரு வார்த்தை எதுனா ஸ்னியர். கேவலமா சிரிக்கிறது, இவளை பார்த்து கேவலமா சிரிக்கிறது. ரிடிக்யூல் பண்றது அண்ட் ஸ்னியர் பண்றது. அடுத்தது டான்ட் பண்றதுனால என்னது? உங்களை மார்க் பண்றது. சிரிக்கிறதுங்கிறது ரிடிக்யூல் அண்ட் ஸ்னியர். கேவலப்படுத்தி சிரிக்கானுங்க. மார்க் பண்றது எந்த வார்த்தை? டான்ட். அடுத்தது வருதா? ரைட் வருதா? டிரைடு. 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 அடுத்த வார்த்தை ஜியர். சரியா? ஜியர். இந்த வார்த்தை இருக்கா? ஜியர் தெரியுமா? ஜியர்னா என்ன பண்றது? ஜியர்னா பாராட்டுறது. சரியா? இந்த மேட்ச்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? சியரும் பண்ணுவானுங்க, ஜியரும் பண்ணுவாங்க. சரியா? சியர் பண்றது என்னது? தோனிக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவுட் ஆகுறது. அப்படின்னா என்ன பண்ணுவானுங்க இவனுங்க? சியர் பண்ணி கை தட்டுவானுங்க. அவுட் ஆயிட்டா, தோனி வந்துட்டாப்ல அப்படின்ட்டு. தோனி அவுட் ஆகும்போது பண்றது என்னது? ஒருத்தங்களை பாராட்டுறது சியர். ஒருத்தங்களை பாராட்டாம மார்க் பண்றது, கிண்டல் அடிக்கிறது, இல்ல அவனை திட்டுறது, அது வந்து ஜி. இது வந்துட்டு இண்டிவிஜுவல் பண்றது கிடையாது. இது யாரு பண்றதுன்னா ஒரு ஆடியன்ஸா உட்காந்து பண்ணும். ஸ்கூல்ல எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, எவனா ஓவரா பேசணும்னா, நாங்க படிக்கும் போது ரொம்ப நேரம் பேசிட்டு தானே என்ன பண்ணிடுவானுங்கன்னா கை தட்டிடுவானுங்க. சரியா? அதெல்லாம் என்னதுன்னா இதுதான் கிளியர் கிடையாது. சரியா? அதனால என்ன அர்த்தம்? நீ பேசினது போதும், இடத்த காலி பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரி, ஃபர்ஸ்ட் வார்த்தை ரிடிக்யூல். ஜைபுன்னு இருக்கா? ஜைபு, ரிடிக்யூல், ஸ்னியர். இப்படி படிக்கணும். ஜைபு, ரிடிக்யூல், ஸ்னியர். ஜைபு, ரிடிக்யூல், ஸ்னியர். ரைட். அடுத்தது taunt, deride, jeer. ஜைபு, ரிடிக்யூல், ஸ்னியர், taunt, deride, jeer.
ஆப்போசிட் என்ன வரும் அப்போ? பாராட்டு. ஸ்பெல்லிங் பாத்துக்கிடுங்க. காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, பாராட்டுறாங்க. அடுத்த வார்த்தை கமெண்ட், இஎன்டி. சரியா? கமாண்ட் வேற, கமெண்ட் வேற, கமெண்ட் வேற. கமெண்ட் அப்படின்னா என்ன பண்றது? பாராட்டு. சோ பாராட்டுறதுக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கு, கமெண்ட் இருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா திட்டுறாரு, இல்ல ஏதோ மார்க் பண்றாரு. சரி, கொஞ்சம் ஞாபகம் இருக்கான்னு பாத்து. அடுத்தது நம்ம என்ன பண்ணுது? படிக்கிறதுக்கு தயாராவது, கரண்ட் போயிட்டு படிக்கிறதுக்கு ரெடி ஆகுது. சரியா? படிக்கிறதுக்கு தயாராகுது. எந்த வார்த்தை இருக்கு? கேர்ட். கிரிட்டாங்க இது. கேர்ட். கேர்ட்னு ஆக்சுவலி என்ன தெரியுமா? பெல்ட் கெட்டுறது. பின்னாடி ஒரு மீனிங் இருக்கு பாருங்க. டு என்சர், சுத்துறது, ஆர் பைண்ட் வித் பெல்ட் ஆர். அந்த காலத்துல சரியா கேர்டு பண்றாங்க அப்படின்னா சண்டைக்கு தயாராகுறாங்க, ஏதோ வெளியே போறதுக்கு தயாராகுறாங்க, ராஜா ஏதோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. அதுதான் யூஸ் பண்ற வார்த்தை தான் கேர்ட். பேசிக்கா அவர் என்ன பண்றாரு? பெல்ட் தான் கெட்டுறாரு. பெல்ட்டை கெட்டுறாருன்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒண்ணு செய்ய போறாங்க. அதுக்குதான் எந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க? டு ப்ரிப்பேர் ஒன் செல்ஃப் ஃபார். சரி, ஃபர்ஸ்ட் வார்த்தை பிரேஸ் அப்படின்னா கெட்ரிங். படத்துல யூஸ் பண்ணுவானுங்க. ஒரு பிளைட் போகுது, கீழே போய் இடிக்க போகுது, கீழே உள்ள போகுது, எவனும் தப்பிக்க முடியாது, படத்துல தப்பிச்சிடுவாங்க. அப்படிதானே? கீழே போய் உள்ள போகுதுன்னு வச்சுக்கிடுவோம், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கிடுவோம். என்ன சொல்லுவான்னா பிரேஸ் யுவர் செல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதையாவது ஒண்ணு இறுக்கமா பிடிச்சிக்கோன்னு. பேசிக்கா என்ன அர்த்தம்? பிரேஸ்னா ரெடி ஆயிக்கோன்னு. பிரேஸ் யுவர் செல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெடி ஆயிக்கும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையில நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, எல்லாம் எக்ஸாம்ல யூஸ் ஆகுற வார்த்தை. செகண்ட் வேர்ட் பாஸ்ட் டென்ஸ். கார்ல உட்காந்தா சீட் பெல்ட் என்ன பண்ணணும்? சீட் பெல்ட் என்ன போடணுமா? சீட் பெல்ட் என்ன பண்ணா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் பண்ணுவதுன்னா உங்களை சுத்தி போடுறது. ரெண்டு மீனிங் இருக்கு. கேர்டுனா என்ன அர்த்தம்? உங்களை சுத்துறதுங்கிற மீனிங் இருக்கா? இன்னொரு மீனிங் தான் என்னது? ஏற்று. சோ பிரேஸ் பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது இன்சர்க்கிள் என்ன பண்ணுங்க? ரைட். அடுத்தது ஆன்டோனிம்ஸ் என்னது? அன்ஃபாஸ்டன் லூஸ். ஈஸியான வார்த்தை. அன்ஃபாஸ்டன் அண்ட் லூஸ். ஃபர்ஸ்ட் இருந்து படிச்சிடுவோம். 3-4 ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1-4. டைப் அப்படின்னு என்ன சொன்னாங்க? மார்க்கிங் ஆர் இன்சல்டிங் ரிமார்க். சிரிக்கிறது இந்த வார்த்தை அப்படின்னா ரெடிக்யூல். மற்றபடி கேவலமா பேசுறது, மார்க் பண்றதுன்னா டான்ட், டிரைடு, ஜியர். எதுக்கு சொல்றோம்னு தெரியுதா? எதுக்கு ஒகேப்ஸ் சொல்லணும்? ஒகேப்ஸ் பக்கத்துல இருக்குன்னு சொல்றது காதுல போகும். நீங்க உங்க வாயால சொல்லுவீங்க, வார்த்தைகளை பாப்பீங்க, கூட சேர்ந்து வார்த்தைகளை ஒருவேளை எழுதுனீங்கன்னா நல்லா மனசுல பதிஞ்சு. வார்த்தைய பாக்குறோம், சொல்றோம், கேட்கிறோம், எழுதுறோம், கண்டிப்பா மறக்க. நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ். காம்ப்ளிமெண்ட், கமெண்ட். இப்படிலாம் நான் சொல்றேன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஏதாவது முடிஞ்சா எழுதுங்க, ரஃபா எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். நான் எழுதக்கூடாதுங்க, நோட்ஸா எழுதாதீங்க. காம்ப்ளிமெண்ட்னு சொல்லும் போது முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. 3 போதும். சரியா? வார்த்தையை பார்த்துட்டு, வார்த்தையை கேட்டுட்டு, வார்த்தையை சொல்லணும். நான் இங்க பார்க்கும்போது நீங்க வார்த்தையை சொல்லல அப்படின்னா முடிஞ்ச உடனே கேள்விகள் கேட்கும். பரவாயில்ல, ஃபாஸ்டா பிக்கப் பண்ணிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வேர்ட் பிராக்டிஸ்னா இரிட்டபிள் அண்ட் குவாரல்ஸ். பிராக்ட்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? பாட்டு. ஃப்ரெஜைல், ஃபீபிள், ஃப்ரைல். ரைட்ஸ். டெஸ்டி, பெச்சுலண்ட், peevish, irascible, cantankerous, belligerent. அடுத்தது ஆன்டனிம்ஸ். placid, docile, serene. சரின்னா என்விரான்மெண்ட். docile என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாலும் என்ன பண்ணிடுவாங்க? ஒபே பண்ணிடுவாங்க. அடுத்தது frugal. frugalனா செலவழிக்க மாட்டான். frugalல நெகட்டிவான வார்த்தை எங்க இருக்குன்னா prudentனா wise, thriftyனா செலவழிக்க மாட்டாங்க. spend thriftனா
அதிகமா செலவழிப்பான். ரைட். ப்ராடிகல், அப்பாவுடைய காசு எடுத்து செலவு பண்ணுவாரு ப்ராடிகல். டைவ் இப்பதான் படிச்சோம். கேர்டுனா பெல்ட் கெட்டுறது இல்ல ப்ரிப்பேர் ஃபார் ஆக்ஷன், ரெண்டுமே வரும். பிரேஸ் யுவர் செல்ஸ்னா கெட் ரெடி. அடுத்தது ஃபாஸ்ட்னா ரெடி பண்றது, ரெடி ஆகுறது. என் சர்க்கிள்னா சுத்துறது. ஆப்போசிட் அன்ஃபாஸ்டன் அண்ட் லூஸ். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை கிடையாது. இந்த இருக்குல்ல இந்த பீம், இந்த பீமுக்கு பேர் தான் என்னதுன்னா girder. A large beam used in building construction to support the structure. இதுக்கு பேர் தான் girder. வேற எந்த வார்த்தைக்கலாம்? பீம், ட்ரஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது, ஜாயிஸ்ட் தான். ஜாயிஸ்ட் தான். பீம், ட்ரஸ், ஜாயிஸ்ட், girder இதெல்லாம் என்னதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்றது. இந்த இருக்குல்ல குட்டி குட்டி காலம் இந்த சைட்ல எடுக்கிறது. இந்த மேல வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ட்ரஸ் இருக்குல்ல, ட்ரஸ் இருக்கும்ல. ஸோ பில்டிங்க்கு யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் பேரு ரொம்ப முக்கியம் கிடையாது. கர்டர், பீம், ட்ரஸ், ஜாயிஸ்ட். ரைட். நெக்ஸ்ட் வார்த்தை ஆக்ஸ்னா யாரு? சூனியக்காரி. சரியா? கதைகள்ல ஃபோக்லோர்னா ஸ்டோரிஸ், கதைகள்ல யார சூனியக்காரி இல்ல விச்சேஸ்ன்னு சொல்றோமோ வயசான பாட்டிகளை தான் விச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓல்டு விச் லைக் விமன் தான் என்ன சொல்லுவாங்க? அதாவது மெடிவல் ஹிஸ்டரியில 500 to 1500 விச்சஸ் எல்லாம் பிடிச்சாங்கன்னாலே பேர்ன் பண்ணிடுவோம். உள்றதுலாம் ரெண்டாவது பேர்ன் பண்ணிடுவான். இதுல என்ன பண்ணுன்னா அந்த காலத்துல அந்த யூரோப்பியன் கவர்மெண்ட் அவனுக்கு பிடிக்காத யாராவது இருந்தாங்கன்னா டக்குன்னு என்ன சொல்லிடும், ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லி எரிச்சிடுவாங்க. அந்த காலத்துல வந்துட்டு சயின்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது, அவேர்னஸ் இருக்காதுங்கிறதுனால பிச்சுன்னு உடனே எல்லாரும் பயந்துருவாங்க. சரி இந்த அம்மாவை கொன்றுவோம்னு நினைச்சு. ஸோ ஓல்டு விச் லைக் விமனுக்கு பேர் தான் ஆக்ஸ். பிக்சர்ஸ் இருக்கு. அடுத்தது என்சாண்ட்ரஸ். ரைட். சாண்ட்னா சாண்ட்னா மந்திரமா? சாண்ட்னா மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லு, ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றதுக்கு பேர் தான் சாண்ட். சரியா? சரி. மந்திரத்தை தான் என்ன பண்ணுவாங்க? திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அப்ப என்சாண்ட்ரஸ் என்னன்னா மந்திரம் போடுறவன். என்சாண்ட்ரஸ் இது ஃபெமினின். என்சாண்டர், என்சாண்ட்ரஸ். சரி. அடுத்தது கோன்ஸ் வேண்டாம். ஹார்பீஸ். ரைட். ஹார்பீஸ் என்னன்னு பாருங்க. ஹார்பீஸ்னா வந்துட்டு யாரு? தலை மட்டும் பெண்ணுடைய தலை இருக்கும், உடம்பெல்லாம் பேர்டுடைய தலை. அதாவது ஒரு மான்ஸ்டர் உமன் மாதிரி இருக்கும், ஆனா ஆக்சுவலா ஒரு மான்ஸ்டர். கீழே இருந்தீங்க, கீழே இன்னொரு செகண்ட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களா? செகண்ட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களா? செகண்ட் டெஃபினிஷன் யூஸ் டு ரெஃபர் டு ஓல்டு விமன் கொடுத்துருக்காங்களாங்க? கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலையா? வயசான பாட்டியையும் ரெஃபர் பண்ணணும்னு கொடுத்துருக்கானுங்களா? கொடுக்கலையா? ரைட். ஹார்பீஸ் அப்படின்னா மேல பாருங்க, ஒண்ணு இல்ல, ரெண்டு மீனிங் இருக்கு. சரியா? விமென் ஹெட் வச்சிருக்கிற ஒரு மான்ஸ்டர், ஒரு பேய், அதுவும் சொல்லலாம். ஓல்டு விமெனையும் சொல்லலாம். சரி. ஹேக்ஸ் தான் நம்ம படிக்கிற முக்கியமான வார்த்தை. ஹேக்ஸ்னா ஓல்டு விமென். இவங்க எப்படி மாதிரி இருக்காங்க? விச்சஸ் மாதிரி. விச்சஸ், என்சாண்ட்ரஸ், ஹார்பீஸ் ரெண்டு மீனிங் இருக்கு. விமென் ஹெட் வச்சிருக்கிற மான்ஸ்டர் ஒண்ணு, இன்னொன்னு ஓல்டு விமென். க்ரோன்ஸ் வேண்டாம். அடுத்தது சாசரஸ். சாசரர் அப்படின்னாலும் மேஜிக் போடுறவர். ஹாரி பாட்டர் இதுல எல்லாம் வந்துட்டு இது வந்து வரும். சாசரர் அப்படின்னா மேஜிக் போடுறவரு, மேஜிக் பண்றவரு. சாசரர்னா மேலு, சாசரஸ் அப்படின்னா ஃபீமேல், டூரல். சாசரஸ் ஃபீமேல் சிங்குலர். கண்டிப்பாக இருந்து ஹேக்ஸ், விச்சஸ், என்சாண்ட்ரஸ், ஹார்பீஸ், சாசரஸ்.
ஆன்டனிம். மெய்டன் மட்டும் படி. மெய்டன்னா யாருன்னா யங் விமன். ஓல்டு விமன் படிச்சோமா? மெய்டன்னா அன்மேரிட் யங் விமன். அன்மேரிட் யங் விமனுக்கு பேர் தான் மெய்டன். புடிச்சு டைம் ஆயிட்டு. ஈவெண்ட்ஸ் மட்டும் படிச்சு முடிச்சிடும். அடுத்தது போனோம். புக் ஸ்மார்ட் எப்படி இருக்குது? பாசிட்டிவா நெகட்டிவ்? புக் ஸ்மார்ட், புக்வர்ம் எல்லாமே நெகட்டிவ். சரியா? புக் ஸ்மார்ட் புக்வர்ம்னா புக்ஸ் மட்டும் தான் தெரியும், பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. புக் ஸ்மார்ட். சரியா? புக் ஸ்மார்ட்னு சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு புக்கு நல்லா படிப்பாரு, நல்லா எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணுவாரு, பிராக்டிக்கல் சென்ஸ் இருக்காது. அவர் தான் புக் ஸ்மார்ட். நெகட்டிவ் வார்த்தை. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் தேடுங்க. ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் கிடையாதுங்க, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னா என்னது? ரொம்ப புக் நாலேஜ் தான் கிடையாது, பட் பிராக்டிக்கல் நாலேஜ் நிறைய. இதான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். யா, ஸோ ஒருத்தங்களை புக் ஸ்மார்ட்னு சொல்றாங்கன்னா புக்ஸ் நாலேஜ் இருக்கும், பிராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்றாங்கன்னா புக் நாலேஜ் இல்லைனாலும் பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும். இது ரொம்ப ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாங்க, பயங்கரமா படிச்சிருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் இருப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்கில்ல சொல்றாங்கன்னு பாருங்க. He is book smart but lacks street sense. என்னது? பிராக்டிக்கல் நாலேஜ் அவனுக்கு இல்ல. அதான் புக் வச்சுட்டு சும்மா பாருங்க. ரொம்ப ஈஸி. பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ்னா எப்படி பாஸ் பண்றது? 40 தான் கிளியர் அப்படின்னா 80 எடுக்கிறது தான் பாசிங் வித் ஃப்ளையிங் கலர். சரியா? என்ன நிமிஷம் சொல்லுங்க, என்ன நிமிஷம் சொல்லுங்க. டென்னிஸ்ல ஏஸ்னா என்னன்னு தெரியும்? டென்னிஸ்ல ஏஸ்னு ஒண்ணு இருக்கு. டென்னிஸ்ல யாருக்கும் தெரியாதா? சரி, சர்வ் போடுவாங்களா டென்னிஸ்ல? பாத்திருக்கீங்களா? சர்வ் போட என்ன தெரியும்? பால் எடுத்துட்டு இங்க இருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விடுவான்ல, அதுதான் சர்வ். சர்வ் பண்ணும்போது அவனால தொடவே முடியலைன்னா அதான் ஏஸ். நான் வந்துட்டு இங்க இருந்து சர்வ் போடுறேன், அவன் என்ன பண்ணணும்? அந்த சர்வை எடுத்து தடுத்து திருப்பி அடிக்கணும்ல, அவனால அடிக்கவே முடியல, நான் சர்வ் பண்ணியே பாயிண்ட் எடுத்துடுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா பாசிட்டிவ் வார்த்தை, நெகட்டிவ் வார்த்தை. பாசிட்டிவ் வார்த்தை. எக்ஸாமை ஏஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, சேம் மீனிங்னா எக்ஸாம் வெறும் கிளியர் பண்ணல, எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்க? ஃப்ளையிங் கலர்ஸ்ல பாஸ் பண்ண, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களாங்க. அதே மாதிரி ஒரு மீனிங் தான் பாஸ் வித். புரிஞ்சுட்டா? என்ன நிமிஷம் ஞாபகம் இல்லையா? அதாவது 15 நாள் கேப் விட்டோம்ல. அடுத்தது இந்த புக்ஸ்னா ஸ்டார்ட் ஸ்டடிங். இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இல்ல, இது பாசிட்டிவ் தான். இது பாசிட்டிவா எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ரைட். அடுத்தது ஹிட் த சாக். ஹிட் த சாக். ஹிட் த சாக்னா கோ டு பெட்னு அர்த்தம். சரியா? சரி, புரிஞ்சு எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மீனிங் சொல்லுங்க. ஹிட் த புக்ஸ்னா ஓகே, படிக்கிறதுன்னு வருது. அதே ஹிட் த சாக்னா என்னது? கோ டு பெட். சாக்னா பாயா. ஹிட் த சாக்னா கோ டு பெட்டுங்க. சரியா? மனப்பாடம் பண்றது கஷ்டம்,
புரிஞ்சு எனக்கு சொல்லுங்க. ஹிட் தி சாக் ஏன் கோ டு பெட்? பெட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்னதுன்னா ஒரு ஏதோ ஒரு பைக்குள்ள ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு பஞ்சு அடைச்சு வச்சிருக்கிறது தானே. அந்த பெட் வந்துட்டு சாக்குன்னு என்னதுங்க? சாக்குன்னு என்னது? இந்த சாக்கு பை சொல்லுவோம்ல, அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஒரு அவுட்டர் கண்டெய்னர் இருக்கும். கண்டெய்னருக்குள்ள ஏதாவது ஒரு பொருளை இருப்பாங்க. கரெக்டா? பெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா ஒரு அவுட்டர் கண்டெய்னர் இருக்கும், அதுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்கல்ல. ஹிட் தி சாக்குன்னு எதை சொல்றாங்கன்னா பெட் தான். சாக்குன்னு பெட் தான் சொல்றாங்க. நம்ம ஆளுக்கு முடிக்கிறானுங்க. இது புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸி. ஸ்டாக்னா சாக்கு மூட, ஒரு அவுட்டர் கண்டெய்னருக்குள்ள ஒரு பொருளை வைப்போம். பெட்டும் என்னதுதான், ஒரு அவுட்டரா ஒரு கண்டெய்னர் இருக்கும். கண்டெய்னர்னா அவுட்டரா ஒரு துணி ஏதோ ஒன்று இருக்குங்க, அதுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்ச வச்சிருப்பாங்க. அப்ப சாக்குன்னு எதை சொல்றாங்க? பெட் தான் சொல்றாங்க. ஹிட் தி சாக்னா கோ டு பெட். ஹிட் தி புக்ஸ்னா கஷ்டப்பட்டு படிக்க ஸ்டார்ட். சரி, மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணிடும். மிஷினை போட்டு பண்ணிட்டு அதை கண்டினியூ பண்ணும். பிராக்டிஸ் இரிட்டபிள் அண்ட் குவாட்ஸ். பிராக்ட்னா என்னது? பிராக்ட்னா பார்ட், ரைட். வீக்கா இருக்கிறது, ஃபீபிள், ஃப்ரெஜைல், ரைட். அடுத்தது டெஸ்டி, பெட்யூலென்ட். பெட்யூலென்ட் பாத்துக்கங்க. பெட்யூலென்ட்னாலே சைல்டிஷ் இரிட்டேட்டிங் பிஹேவியர். அடுத்தது பீவிஷ்னா ஆட்டிடியூட். irascible, easily angered. cantankerous, belligerent. Antonyms: placid, docile, serene. frugal, செலவு பண்ண மாட்டாங்க. எக்கனாமிக்கல், prudent, thrifty, mice. நெகட்டிவ் மீனிங். prudentனா wise, imprudentனா unwise, thriftyனா சிக்கனமா இருக்கிறது, spendthriftனா செலவழிச்சிருவாங்க. அடுத்தது extravagant, lavish. ப்ராடிகல் வந்துட்டு அப்பா காசை எடுத்து செலவழிக்கிறது. ஜைப் அப்படின்னா இன்சல்டிங் ரிமார்க், ரிடிக்யூல், ஸ்னியர், சிரிக்கிறது சொன்னேன், அப்படிதானே. டான்ட், டெரைடு, ஜி. ஆக்சுவலா ஒரு இமோஜி இப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி வாய் வந்துட்டு இந்த சைடு கோணிட்டு இருக்கும் தெரியுமா? அது வந்துட்டு ஸ்னியர். வாய் ஒரு சைடு கோணிட்டு போயிட்டே இருக்கும், அது வந்து ஸ்னியர். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஒரு நாள் சண்டை ஆயிட்டு இந்த இதை வச்சு, இமோஜி வச்சு. ஒரு பையன் வந்துட்டு இந்த இமோஜி ஒண்ண, அதாவது நல்லதுன்னு நினைச்சு சிரிக்கிறதுன்னு நினைச்சு இந்த இமோஜியை போட்டு விட்டாப்ல. ஈத்தாப்ல இருக்கணும் புரிஞ்சுட்டு என்ன பண்றான், நம்மள ஹெல்ப் பண்றான் அப்படின்னு. இது கூட காமெடி கிடையாது. அதாவது எங்க ஆபீஸ் குரூப்ல சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போடுவானுங்க. அதை நம்ம சிரிச்சு கண்ணீர் பார்த்தீங்களா ஒண்ணு, அதை தூக்கி போட்டுருவானுங்க. சிரிச்சு அழுகிறதுக்கும் சும்மா அழுகிறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கீழே சிரிச்சு இப்படி வந்துட்டு RIPன்னு எழுதிருப்பாங்க. அத வயசானவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது பாத்தீங்களா, அதனால பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்டா. கேர்டுனா என்ன பண்றது அப்படின்னா தயாராகுது, ரெடி ஆகுறது, பெல்ட் கெட்டுறது. ரேஸ், fasten, insert. Antonymsனா unfasten and loose. Girder, beam, press, joist. எல்லாமே building structures. Hags, old witch-like women. Witches, enchantress, harpies. Harpiesனா woman monster ஒண்ணு, woman head வச்ச monster ஒண்ணு, old women. அடுத்தது sorceress. Sorceressனா மேஜிக் பண்றாங்க. இதுல எல்லாம் வருமேங்க, மார்வல் படம் அவெஞ்சர்ஸ்ல வருவாப்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அது வந்து சார்சர். ஆன்டனிம்ஸ் மெய்டன் யாரு? அன்மேரிட் யங் வுமன். ஹிட் தி புக்ஸ், ஸ்டடிங் ஹார்ட். ஹிட் தி சாக்னா கோ டு பெட்.
பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் சக்சீட் பிரில்லியன்ட்லி. ஏஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் தான். புக் ஸ்மார்ட் ஸ்டடி. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னா பிராக்டிகல் நாலேஜ் இருக்கும், புக் நாலேஜ் இருக்கு. புக் வேர்ம் அப்படின்னாலும் என்னதுதான், புக் ஸ்மார்ட் தான், பாசிட்டிவ் வார்த்தை கிடையாது. கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் 35 ஆயிட்டா? இப்போ சைஸ் குறைச்சிட்டோம், செட்டிங்ஸ் மாத்திட்டேன், பிரச்சனை. அவங்களை கூடுங்க. புக்வாம் புக்வாமுக்கும் ஹிட் த புக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. புக்வாம்னாவா? ஹிட் த புக்ஸ்னா என்னது? ஸ்டடி ஹார்டு. சரி, ஸ்மார்ட்னா புக் ஸ்மார்ட். நீங்க childish irritating behavior. petulant. சூப்பர். docile அப்படின்னா obedient. பக்கத்துல serene and placid difference. என்விரான்மெண்ட்னா என்ன என்விரான்மெண்ட்டுங்க? காமான என்விரான், அமைதியான காமான. ரைட். அடுத்தது பிளாசிட்னா காம், பர்சனுக்கு சொல்றோம். பாருங்க, கேன்டாங்கரஸ் பாருங்க, ஒரு சினோனிம் சொல்லுங்க. கேன்டாங்கரஸ்க்கு சினோனிம் ஹாக்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓல்டு எப்படிப்பட்ட உமன்? அவ்வளவுதான். ஆப்போசிட் சொல்லுங்க. யங் உமன். யாரு யங் உமன்? ஆப்போசிட் கிடையாது. யங் உமன்னா என்ன வார்த்தை சொன்னேன்? பவுலிங் போடும்போது ரன்னே கொடுக்கலைன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, சரியா? கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டீங்க. என்ன வார்த்தை? மெய்டன். மறக்கக்கூடாது. கிளாஸ் எடுத்து 10 நிமிஷம் தான் ஆகுது, பார்த்தீங்களா? மறக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் ஞாபகம் பாருங்க. வார்த்தைங்க படிச்சோம். பார்த்து பயந்துட போறானுங்க, வீடியோ பார்க்கறோம், என்னடா ஏதோ நவுளுது அப்படின்னு. கேர்டு. சீட் பெல்ட் கிடையாது, பெல்ட் போடுறது. ஓகே, இன்னொரு மீனிங் கெட் ரெடி. யா மேடம் மேடம் மேடம். ப்ராடிகல் அண்ட் கமெண்ட். ப்ராடிகல் நிறைய ஆர்டரா படிக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கும் போது நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகும். ப்ராடிகல் கமெண்ட் மாத்திட்டாப்லையா? தெரியலையா? ஐயோ, டைம் தாண்டிடுச்சு. ரெண்டு த்ரிஃப்ட், த்ரிஃப்டி டிஃபரன்ஸ் சொல்லிட்டு உட்காரலாம். ரெண்டு த்ரிஃப்ட்னா அதிகமா செலவு, த்ரிஃப்டினா ப்ராடிகல்னா அப்பா காசு. ரைட். இன்னொரு வார்த்தை என்ன கேட்டேன்? கமெண்ட். காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? பாராட்டு. பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் இது போகணும். டைம் அதிகமாகும்.